கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. இப்போது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் எப்படி மேக் பண்ணுறது பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேம் டிசைன் தான். நம்ம வந்து நெக்குக்கு எப்படி ட்ரா பண்ணுறது, அதை எப்படி போடுறது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இதை தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே எப்படி போடுறதுன்னு போட்டு காட்ட போகிறேன். ஃபஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டு தான் ஏன்னா சிம்பிளாக போடுறதுக்காக நான் ஃப்ரண்ட்டு தான் நான் ட்ரா பண்ணி போட்டுக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ட்ரா பண்ணி வச்சுட்டு அதில் வந்து த்ரீ லைன்ஸ் வந்து போட்டுக்கிறோம். இது வந்து என்ன பிராண்ட் நான் யூஸ் பண்ணேன், டயாலஜி 5753 நம்பர் தான் யூஸ் பண்ணுறேன். சரி வந்து அதுதான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுவே யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வேறு எதுவும் யூஸ் பண்ணதில் ஒரு சில வேறு பிராண்ட் என்ன இருக்குதுன்னு நான் யூஸ் பண்ணதில் நான் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த டயாலஜி தான் யூஸ் பண்ணுறேன். நல்லாவும் இருக்குது. இது யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க எந்த ஷாப்பில் வாங்குறீங்க. ஆக்சுவலி நான் இருக்கிறது வந்து பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா சித்ராஸ் நல்லாயிருக்கும், ஜெயம்புரி நல்லாயிருக்கும். பட் எனக்கு அது தெரியல. நான் மோஸ்ட்லி வந்து சித்ராஸை தான் வாங்குவேன். ஏன்னா மோஸ்ட்லி அங்கே வந்து எந்த மெட்டீரியல் எதுவுமே வந்து ஃபேட் ஆகிறதில்ல. ஸோ சித்ராஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கே இருக்குன்னா மிஷின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது, பாண்டிச்சேரி. எந்த பிராண்டையும் நான் ப்ரமோட் பண்ணுறதுக்காக சொல்லலை. நான் ஜஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்குறீங்க, பீட்ஸ்லாம் ஃபேட் ஆகாமல் இருக்குதுல்ல, சரி இருக்குமான்னு கேட்டிங்க. டவுட்டுனால தான் நான் கிளியர் பண்ணுறேன். சித்ராஸ் மிஷின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. நான் அங்கே தான் வாங்குவேன் மோஸ்ட்லி. அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த 3 லைன் வந்து ஜரி லைன் வந்து நம்ம போட்டுக்கணும். இதே வந்து சாரியில் வேறு கலர் இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தா ஃபுல்லாகவே கோல்டன் ஒர்க்கர்ஸ். ஸோ சாரீ ஃபுல்லாகவே கோல்டனாக தான் இருந்துச்சு. அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, ஃபுல்லாகவே எனக்கு கோல்டன் ஒர்க்காக போட்டிருங்க, பேர்ல் ஒர்க்கை மட்டும் அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே கோல்டு சரியை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதே சாரீ வேறு ஏதாவது க்ரீன் கலரோ இல்லை வேறு எதாவது இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியே சில்க் த்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் வந்து ஜரி லைன் தான் போடுவேன். ஜரி லைன் போட்டுட்டு நாட் போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுகர் பீட்ஸ் என்ன பிராண்டாக நான் ப்ரிசோ பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து அதுதான் ஃபேட் ஆக மாட்டுது. இப்போ வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னு இருக்குது. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்கிறேன், பிரைடுக்கிட்ட நீங்கள் சொல்லும்போது இந்த மாதிரி ப்ளவுஸை இப்படி தான் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா ஒர்க் வந்து நல்லாவே இருக்கும். 5 இயர்ஸ் ஆனாலும் பீட்ஸ் வந்து எதுவும் ஃபேட் ஆகாது. நம்ம போடுறதுலேருந்து இருக்குது, ப்ளஸ் வந்து மெட்டீரியல் இருக்குது, அதேமாதிரி நம்ம யூஸ் பண்ணுற விதத்துலேயும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் சொல்லிடணும் கிளைண்ட்டு கிட்ட இந்த மாதிரி பார்த்து வச்சு யூஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்வெட் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படிலாம் ட்ரை வாஷ் கொடுத்து பாருங்கள். அதை வந்து சேஃபாக ஒரு கவரிலோ அதாவது காட்டன் மெட்டீரியல் இருக்கும், அந்த வச்சு கவர் பண்ணி நீங்கள் வச்சுக்க சொல்லுங்கள். ப்ளவுஸை தனியாக வச்சுக்கணும். புடவை கூட வச்சு அதில் பட்டு இது இல்லாமல் தனியாகவே ப்ளவுஸை வந்து செப்பரேட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிவிடுங்க. ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் லைன் வந்து இப்போ போட்டு முடிச்சிடணும். சுகர் பீட்ஸ் லைன் முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு லைன் வந்து 4mm பீட்ஸு, கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வந்து கலர் வந்து ஒரு மாதிரி லைட் காப்பர் கலரில் இருக்கும். காப்பர் கலர் வந்து வாங்கணும். ஒரு மாதிரி கோல்டன் கலர் இருந்தால் கண்டிப்பாக ஃபுல்லாகவே அப்படியே ஒரு மாதிரி ஸ்கின் எல்லாமே பீல் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடும், டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த பீட்ஸ்க்கும் அந்த பீட்ஸ்க்கும். அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் செக் பண்ணி வாங்கணும். ஸ்டார்டிங் தெரியாதவங்க, ஆரி ஒரு பேசிக் தெரியாதவங்க மாற்றி வாங்கிடுவாங்க. அதனால் இது வாங்கிக்கிங்க. ஒரு லைன் வந்து இந்த 4mm பீட்ஸ் வந்து போட்டுக்கணும். ஒரு பீட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே இன்னொரு லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகர் பீட்ஸ் இன்னொரு லைன் போடுறேன். இது வந்து நெக் மேக் பண்ணுறது தான் நான் போட்டு காட்டுறேன். இதே வந்து ஸ்லீவ் வந்து சேம் எல்லாமே ஒர்க் எல்லாமே சேம் தான். நீங்கள் அதை பார்க்கணுனாலும் நீங்கள் ஸ்லீவ் ஒர்க் போட்டிருப்போம் முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு ஸ்லீவ் ஒர்க் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஒன்றுமே இல்லை, அந்த ஸ்லீவுக்கு போடுற பார்டரில் போடுற இதே தான் இங்கே வந்து நெக்குக்கும் நம்ம போடுறோம். இதே சேம் தான், அதுக்கும் போட்டிருக்கோம், இதுக்கு போடுறோம். இன்னும் கொஞ்சம் வந்து தனித்தனியாக போடுவோம்னு சொல்லிட்டு தான் வீடியோஸ் வந்து தனியாக போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓவராலாக முடிச்சதுக்கப்புறமா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கட் பீட்ஸ் சொல்லிட்டு அதை வந்து ஜிக்ஸாக் மாதிரி போடணும். ஜிக்ஸாக்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக லெஃப்ட் ரைட் வந்து போட்டுனே வரணும். அதுதான் இப்போ நான் போட்டு காட்டுறேன். எதுக்கு ஏன் போகிறோம், நடுவில் ஒரு ஸ்டோன் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்மால் சைஸில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டோனுக்கு பதிலாக நீங்கள் வந்து பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே பீட்ஸ் ஒர்க்காக இருக்குல்ல, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து ஸ்டோன் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இதே தான் சேம் வந்து ஸ்லீவ்லேயும் போட்டிருப்பேன். நீங்கள் ஸ்லீவ் வீடியோஸ் போய் பார்க்கணும், போய் முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க.
எல்லாமே வந்து கட் பிட் சைஸ்லாம் வந்து சேம் வந்து நம்ம அங்கே ஆரி ஒர்க் அந்த மெட்டீரியல் வாங்குற இடத்துலேயே கேட்டிங்கன்னா ஸ்மால் சைஸ்னால் இதோட சின்னதாக இருக்கும், மீடியம்னா இதோட கொஞ்சம் லாங்னா இப்போ நம்ம ஹேங்கிங்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பீட்ஸும் இருக்கும் உங்களுக்கு. அதாவது கட் பீட்ஸ்லேயே பெரிய சைஸ் பீட்ஸ் இருக்கும். அது கேட்டிங்கன்னா அவங்களே எடுத்து தருவாங்க. ஸோ இது வந்து நான் எல்லாமே நான் வந்து மோஸ்ட்லி வந்து சித்ராஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தெரியுதுங்களா அந்த ஸ்டோன் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோன் தான் குந்தன் ஸ்டோன் தான் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் வந்து க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன் குந்தன் ஸ்டோனுக்கு. அது நான் எல்லாத்தையுமே நார்மல் ஸ்டோனுக்குமே இப்போ அதுதான் யூஸ் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. அந்தளவுக்கு டக்குன்னு வந்து அந்த நம்ம பேஸ்ட் வந்து எடுத்துன்னு வரல. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவும் நல்லாவே இருக்குது. லைட்டாக வச்சுட்டு அப்படியே குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸ்மால் சைஸ் கேட்டிங்கன்னா இந்த ஸ்டோன் தான் தருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸ், இதோட கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த ஸ்டோன் எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மேலே போட்டோம்ல நம்ம ஒரு சின்ன பீட்ஸ்க்கு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து 4mm பீட்ஸு ஒரு சின்ன குட்டி பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறமா பீட்ஸ் யூஸ் பண்ணணும். இதே தான் சேம் லெஃப்ட்டு ரைட்டு போட்டு சென்ட்ரு போட்டு நாட் போட்டுக்கணும். சேம் இதே தான் நான் ஸ்லீவ்க்கும் போட்டிருப்பேன். அதே தான் இங்கேயும் போட்டு காட்டுறேன். ஸ்லீவ் பார்க்காதவங்க இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள். நம்ம போடும்போது ஒரு சின்ன நாட்டோ இல்லை லாக்கோ போட்டால் தான் நீங்கள் அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு எடுத்துன்னு வராது. சப்போஸ் நீங்கள் அப்படியே கண்டினியூ எடுத்துன்னு போய் நான் எப்பயுமே பாருங்க சின்னதாக ஒரு லாக் போட்டு தான் போடுவேன். நீங்கள் லாக் போட்டுட்டு எடுத்து வந்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து ஃப்ரேம்லேருந்து எடுக்கும்போது அந்த இடத்துல வந்து லூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் போட்ட ஒர்க் ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகி எல்லாமே எடுத்துன்னு வந்துடும். அப்புறம் ஃபுல்லாகவே நீங்கள் அகைன் போடுற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் போடும்போது ஒரு சின்ன நாட்டு கூட போட்டுக்கலாம். பேசிக் அதாவது இப்போ தான் போடுறீங்க, ஸ்டார்டிங் பண்ணுறீங்கன்னா ஆரினா நீங்கள் நாட்டு கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சின்னதாக லாக் போட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டினியூ போட்டிங்கன்னா எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து லூஸ் விழாது, டைட் விழாது. அது லூஸு டைட்டு விழுது அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் அங்கங்கே வந்து நான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குல்ல அதை வச்சுட்டு அங்கங்கே இப்போ புட்டாஸ் போட போகிறேன். ஸ்பேஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மேலே வந்து பேர்ல் பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு 2 சைடுமே லெஃப்ட்டு ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கட் பீட்ஸ் யூஸ் பண்ணோம்ல ப்ரீவியஸாக அந்த கட் பீட்ஸை வச்சுட்டு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேர்ல் பீட்ஸ் தான் வச்சு போட்டுக்கிறேன். சிம்பிள் பீட்ஸ் ஒர்க் தான் இது. ஸ்லீவ்லேயும் ஃபுல்லாகவே நிறைய அங்கங்கே போடுறதால புட்டாஸ் வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக்காகவும் இருந்துச்சு. ஆக்சுவலி கிளைண்ட் வந்து இது வந்து தாலிப்பிரிச்சி கோக்கிறதுக்காக போட சொன்னாங்க, கொஞ்சம் கிராண்ட் லுக்காகவே கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நான் அங்கங்கே புட்டாஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருந்தேன். அவங்க நார்மலாக கேட்டதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் கிராண்டாகவே இருக்கட்டும் தான் போட்டு விட்டது. ரொம்ப கிராண்ட் வேணால் மினிமலாக இருந்தால் போதும் அப்படி சொன்னதால நான் இதுதான் போட்டு கொடுத்தேன் அவங்களுக்கு.
ஃபைனலி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இது வந்து நெக்கு ஃப்ரண்ட்டு இதே தான் பேக்குக்கும் வரும். இது பேக் ஒர்க்கு எல்லாமே சேம் தான். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் ஒர்க் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பை பை அண்ட் டேக்